வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் இது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், நம்ம உடனடியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சுலபமான குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம்தான். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு ஒரு குக்கரை காய வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 3ஐயும் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. 2 பச்சை மிளகாயை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப அதிக புளிப்பு தேவைப்படாது, 2 தக்காளி போதும். தக்காளி வதங்கும் போதே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தக்காளி மசிஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா தோலை சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு. அதையும் நல்லா வதக்கிடுங்க. அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கட்டும். வதங்கின உடனே இதுக்கு ஒரு மசாலா நம்ம போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மிளகாய்த்தூளுடைய மஞ்சத்தூளுடைய வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். நல்ல ஒரு 15 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி விட்டுருங்க. நல்லா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க, அலசி ஊற்றுங்க. திக்னஸ் பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு 400 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். முதலே உப்பு போட்டுட்டிங்கன்னா குருமானுடைய டேஸ்ட்டே கெட்டு போயிடும். விசில் போட்டு அவங்கவுங்க குக்கரை பொறுத்து, நான் என்னோடய குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அவங்கவுங்க குக்கரை பொறுத்து நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அட்டகாசமான குருமா தயாராகிடுச்சு. இறக்கும்போது மல்லி இலைகளை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே செஞ்சிடலாம். குருமா நல்லா சால்னா மாதிரி, நம்ம கடையில் பரோட்டா சால்னா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலைகளை தூவி பரிமாற வேண்டியதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு தோசையோடு இதை நம்ம சாப்பிட்றதுக்கும் இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.